ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளியோட சித்தி வந்து நம்ம ரத்னவேல்கிட்ட இங்கே பாருங்கன்னு, இப்போது நம்ம வள்ளிக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, அவன் மனசில் வேற ஒருத்தர் இருக்கான் அப்படின்னதும் இந்த பக்கம் ரத்னவேல் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன பேசிட்டுருக்கா அப்படின்னு. ஆமாம், நான் சொல்கிறது எல்லாமே சத்தியம்னு. அவள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்ப கௌரவம் போகக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சா அப்படின்னதும், அப்போ ஏன் வள்ளி ஆரம்பத்தில் என்கிட்ட இதை சொல்லல அப்படின்னு கேட்குறாங்க. அவ சொல்லியிருப்பான்னு, நீங்க தான் இந்த அப்பா சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன், இந்த அப்பா கௌரவத்தை நீ தான் காப்பாற்றணும் அது இதுன்னு சொன்னீங்க. அதனால தான் அண்ணன் உங்க கௌரவத்துக்காகவும் உங்க வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறதுக்காகவும் வேற வழி இல்லாம வள்ளி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா அப்படின்னதும் ரத்னவேல் வந்து செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி, இப்போ வள்ளி எங்க இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு உடனே வள்ளி இருக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் வள்ளியை தான் காமிக்கிறாங்க. வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ரத்னவேல் வந்து ரொம்ப கோவமா வள்ளி வள்ளி அப்படின்னு கதவை தட்டினதும் உடனே நம்ம வள்ளி ஓடி போய் வாங்கப்பா என்ன ஆச்சு அப்படின்னு போதும். இங்க பாரு வள்ளி, உங்க சித்தி சொல்றது எல்லாம் உண்மையா, என்ன ஆச்சுப்பா எனக்கு புரியலையா அப்படின்னு வள்ளி கேட்குறாங்க. இங்க பாரு, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா வள்ளி, இந்த ரஞ்சித்தை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னதும் வள்ளி வந்து அதிர்ச்சியாகிறாங்க. ஐயோ, எல்லா விஷயத்தையும் சித்தி அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு. அப்பா என்னப்பா கேட்குறீங்க, இங்கே பாரு, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு, நீ வந்து யாரையும் காதலிக்கிறியா அப்படின்னதும் வள்ளி வந்து அதிர்ச்சியாகிறாங்க. ஏப்பா இப்படிலாம் பேசுறீங்க, நீ வேலுவை காதலிக்கிறியா இல்லையா அப்படின்னா உனக்கு ரஞ்சித்தை விட வேலு தான் பிடிச்சிருக்கா, உனக்கு வேலுவை கல்யாணம் பண்ணிக்கா ஆசையா இருக்கா சொல்ல வள்ளி அப்படின்னதும் வள்ளி என்ன பண்றேன்னு புரியாம அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு நீங்கள் அப்பா முக்கியம், உங்க குடும்ப கௌரவமும் எனக்கு முக்கியம், இப்போதான் உங்க அப்பா பாசம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் இழக்க விரும்பல அப்படின்னுட்டு வள்ளி தன்னோட காதலை வந்து மறைச்சிட்டு, ஐயோ அப்பா சித்தி தப்பா புரிஞ்சு பேசிருக்காங்கப்பா, அதெல்லாம் அப்படியே ஒண்ணுமே இல்லை அப்படின்னதும் என்ன வள்ளி சொல்ற, ஆமாப்பா இங்க பாருங்கப்பா, நீங்க பார்த்த மாப்பிள்ள ரஞ்சித் மாமா அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பாப்பா, நீங்க சித்தி வந்து தேவையில்லாம சொல்லி வச்சிருக்காங்க, எனக்கு ஒன்றும் வேலு மேல ஆசை இல்லை, வேலு யாருப்பா, எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு வேலைக்கார, அவனு போய் நான் எப்படிப்பா காதலிப்பேன், இங்க பாருங்கப்பா நீங்க கொடுத்த வாக்குப்படி உங்க ஆசைப்படி கண்டிப்பா நான் ரஞ்சித்தை தான் கல்யாணம் பண்ணுவேன், அதே மாதிரி எனக்கு ரஞ்சித் மாமா தான் பிடிச்சிருக்குப்பா, யாரோ தப்பா பேசிருக்காங்க அப்படின்னது. அப்போ உண்மையிலேயே உனக்கு வேலு மேல ஆசை இல்லையாமா, உண்மையிலேயே உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அப்பா இங்க பாருங்கப்பா, சித்தி தப்பா புரிஞ்சு இப்படி பேசிருக்காங்கப்பா, அவங்கள மன்னிச்சிருங்க, ஆனா உண்மையிலேயே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தான் அப்படின்னதும், அப்பாடா எங்க அவங்க சித்தி சொன்ன மாதிரி வேலுவை தான் காதலிக்கன்னு சொல்ல போறேன்னு நினைச்சிட்டேம்மா, எப்பவும் நீ இந்த அப்பா கௌரவத்தை காப்பாற்றணுமா அப்படின்னு ரத்னவேல் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்பன்னு பார்த்து வள்ளியோட சித்தி வராங்க. வள்ளி என்ன வள்ளி நீ பேசி வச்சிருக்க, இங்க பாரு எப்படியாச்சும் காதலை நான் சேர்த்து வைக்கணும்னு பார்த்தா கடைசியில காதலே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் வள்ளி எப்படியும் வாழ்க்கைய நீ ஏன் கெடுத்துக்கிற அப்படின்னு போது சரியா வேதநாயகி இது எல்லாத்தையும் வெளியில நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சித்தி, ஏன் சித்தி எப்படி தப்பு பண்றீங்க, இங்க பாருங்க நானே கஷ்டப்பட்டு என் அப்பா மனசுல இடம் பிடிச்சிருக்கு, மறுபடியும் என் அப்பாவோட அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு, அதை போய் கெடுக்க பார்த்திருக்கீங்களே சித்தி, இங்க பாருங்க நீங்க தயவு பண்ணி இப்படியான வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு போதும். இங்க பாரு, நீ வேலுக்கிட்ட அவன் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு அழுது வந்த, அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல வள்ளி, அதை தாங்க முடியாம தான் நான் வேற வழி இல்லாம அன்னைக்கிட்ட உண்மையை வந்து சொல்ல வேண்டியதா போயிடுச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னதும், பிளீஸ் சித்தி இன்னொரு வாட்டி இப்படி எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னதும், இங்க பாரு அவனெல்லாம் ஒரு மாப்பிள்ளையா அந்த ரஞ்சித் பொறுக்கியை வந்து கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை தான் வீணா போகும் அப்படின்னதும், இங்க பாருங்க சித்தி இதுல என்னோட சுயநலமும் இருக்கு, அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு போது வள்ளியோட சித்தியும் அதிர்ச்சி ஆறாங்க. வெளியில நிற்கிற வேதநாயகம் செம அதிர்ச்சி ஆறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ரோமோ வந்து முடிச்சிருது.